அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் பல அறிவிப்புகள் கொடுத்தாங்க. 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. எல்லாம் நிறைவேற்றினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நம்முடைய ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை அவர்களே கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களா? ஆக எதுவுமே செய்யல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே நம்ம கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழிலாளிகள். அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அண்ணா திமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இந்த மருத்துவ இடஒதுக்கீட்டில் இந்த மருத்துவ இடம் கிடைச்ச மாணவர்கள் மாணவிகள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல. அதை அறிந்தவுடனே இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அரசாங்கமே அந்த மருத்துவ செலவை மருத்துவ கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இது அண்ணா திமுக சாதனை. இப்படி இது மட்டுமல்ல, இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இன்றைக்கு அதிகம் தேசிய அளவில் உற்பத்தியை பெருக்கி கிஸ் கருமான விருது பெற்றோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய விருதுகளை பெற்றோம். உள்ளாட்சியில் 140 விருதுகள் தேசிய அளவில், போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, அதே போல மின்சார துறையிலே தேசிய விருது, உயர்கல்வியிலே தேசிய விருது, சமூகத்துறையிலே தேசிய விருது. இப்படி சிறந்த நிர்வாகம் படைத்த அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. அப்படியே நடக்குது. இப்ப எல்லா அமைச்சர்களும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்திருக்குது. இப்போ இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, இன்றைக்கு இடி அமலாக்கத்துறை, மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை அதை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் அரசுக்கு 3 முறை அறிக்கை வெளியிட்டாங்க, அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. ஆக எஃப்ஐஆர் நாங்க நீதிமன்றத்துக்கு போன அண்ணா திமுக சார்பாக உடனே நீதிமன்றம் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்குது. என்ன 2 வாரத்தில் ரிசல்ட் தெரியும். அந்த அமைச்சர் இங்க இருப்பாரா உள்ள இருப்பாரான்னு தெரியல. டாஸ்மாக் கடை, இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது இல்லைங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்களா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. நம்ம ஆளு யாரும் குடிக்காதீங்க, தப்பு. திமுக காரன் குடிக்கிறான், குடிச்சிட்டு போறான், அவன்கிட்ட தான் வசூல் பண்றான். அவங்க கட்சிக்காரங்கிட்டே வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. 15 கோடி ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல மட்டும். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இதுவரைக்கும் 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்து கொள்ளையடித்த அரசாங்கம் மீண்டு வர வேண்டுமா? இன்னைக்கு டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதா அந்த ஈடி கண்டுபிடிச்சு இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆக துறை வாரியாக அனைத்து ஊழல் இல்லாத துறையே இல்ல. விலைவாசி உயர்வு சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் என்ன விலைவாசி, திமுக ஆட்சியில் என்ன விலைவாசி, அரிசி என்ன விலைன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் சாப்பாடு அரிசி பச்சரிசி 40 ரூபாய் ஒரு கிலோ, திமுக ஆட்சியில் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்குது. அதோட பொன்னி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 45 ரூபாய், இன்னைக்கு 75 ரூபாய். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இப்ப 200 ரூபாய்க்கு விற்குது 1 கிலோ. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. தோரம் பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 74 ரூபாய், இப்ப 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு விற்குது. இப்படி அன்றாடு வேலைக்கு சென்று
இன்றைக்கு அவர் வீட்டில் அடுப்படிகின்ற குடும்பம் பல இருக்குது. அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் எந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு என்பதை பாருங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறினாலும் அந்த உணவுப் பொருளை விலையை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் ஒரு 100 கோடி ஒதுக்கி எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறையா இருக்குது, புளி என்ன விலை குறையா இருக்குது, அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செஞ்சு உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அதிமுக அரசு.